Decode the world unfiltered. பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட பிரதமராக விரும்புகிறதா சொல்லியிருக்கிறார். முசாஃபராபாத்தில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட வளர்ச்சியை நேரடியாக மேற்பார்வையிடத்துக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தனக்கு இரண்டாவது வீடு போன்றது அப்படின்னும் தன்னுடைய முன்னோர்கள் காஷ்மீர்ல இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னும் சொல்றாரு இந்த நவாஸ் ஷெரீப். நவாஸ் ஷெரீஃபோட இந்த பேச்சு இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக அளவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜம்மு காஷ்மீரோட மன்னராக இருந்த ஹரி சிங் எந்த நாட்டோடும் இணையல அப்படின்னு சொல்லிட்டு தனித்து இருக்கிறதுக்கு விரும்புறாரு. 1947 அக்டோபர்ல பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்தோட உதவியோட பழங்குடியின படையினரை கொண்டு காஷ்மீர் மேல ஒரு அட்டாக் நடத்துறாங்க. தாக்குதலை சமாளிக்க முடியாத மன்னர் ஹரிசிங் என்ன பண்றாருன்னா இந்தியாவோட அதிகாரப்பூர்வமா இணைவதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாரு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஜம்மு காஷ்மீர் சுதேசி சமஸ்தானம் அதிகாரப்பூர்வமா இந்திய யூனியனோட இணையுது, அதாவது இந்திய நாட்டோட இணையுது. தொடக்கத்தில் இந்திய அரசுக்கு பாதுகாப்பு, வெளியுறவு விவகாரங்கள், கம்யூனிகேஷன்ஸ் இந்த 3 முக்கியமான துறைகளில் மட்டும்தான் முழு அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்துச்சு இந்த ஒப்பந்தப்படி. இதர உள்நாட்டு நிர்வாகம் அதே போல சட்டமியற்றக்கூடிய அதிகாரங்கள்லாம் காஷ்மீர் சமஸ்தானத்தினுடைய வசம்தான் இருந்துச்சு. இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட சிறப்பு அதிகார பகிர்வின் அடிப்படையில் தான் ஆர்டிகிள் 370 உருவாக்கப்பட்டு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தும் வழங்கப்பட்டுச்சு. இப்போ அந்த சட்டம் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீக்கப்பட்டுருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்திய ராணுவம் காஷ்மீருக்கு சென்று பாகிஸ்தான் படைகளை விரட்டி அடிக்கிறாங்க. ஐநா சபையினுடைய தலையீட்டால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தபோது காஷ்மீரோட சுமார் 30% பகுதியை பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டாங்க. அதுதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடமா இருக்கு. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் உட்பட ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுக்கவே சட்டப்பூர்வமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறது தான் நம்மோட நிலைப்பாடு. இந்த பகுதியை ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அழைக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா அந்த பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் இந்த ஆக்கிரமிப்பை செய்திருக்கக்கூடிய நாடு. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆசாத் ஜம்மு காஷ்மீர் அப்படி சுருக்கமாக சொல்லணும்னா AJK, இதோட தலைநகரம் தான் இந்த முசாஃபராபாத். இன்னொன்று கில்கிட் பல்ஜிஸ்தான். இது சீனா ஆப்கானிஸ்தான் எல்லைகளை தொடக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பகுதி. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட தற்போதைய பிரதமர் ஃபைசல் மும்தாஜ் ரத்தோர் அப்படிங்கிறவர். இப்போ பாகிஸ்தான் மக்கள் கட்சியை சார்ந்தவர் தான் அங்கே பிரதமராக இருக்காரு. அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் பெனசீர் பூட்டோ இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியை சார்ந்தவங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சட்டமன்றத்தினுடைய 53 இடங்களுக்கான பொது தேர்தல் 3 கட்டங்களாக வரக்கூடிய 27ஆம் தேதியில் தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. POKயால் இந்தியாவுக்கு எப்போவுமே ஒரு தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்கும். POKயில் இருக்கக்கூடிய முசாஃபராபாத், கோட்லி, பீம்பர் போன்ற பகுதியெல்லாம் லஷ்கர் தொய்பா, ஜெய்ஷே அஹமத், அதே போல் ஹிஸ்புல் முஹாஜிதீன் இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளுடைய முக்கியமான பயிற்சி முகாம்களாக இந்த இடங்கள்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அமைப்புகள் இந்தியாவில் அமைதியை குலைப்பதற்காகவே தொடங்கப்பட்டவை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் 50க்கும் மேற்பட்ட லான்ச் பேடுகளை இந்த இயக்கங்கள் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்குள்ள பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தயார்படுத்தி வைக்கக்கூடிய இடங்களாக தான் இந்த லான்ச் பேட்ஸை பார்க்குறாங்க. பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ISI இருக்கு இல்லையா, இது இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியை கொடுக்குது, நவீன ஆயுதங்களை கொடுக்குறாங்க, தகவல் தொடர்பு சாதனங்கள், அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோள் தொலைபேசிகள்லாம் வழங்கக்கூடிய இடத்துல ISI இருக்குது. இந்திய எல்லை பாதுகாப்பு படையினருடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் அனாவசியமாக தாக்குதல் நடத்தி அந்த இடைவெளியில் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ வைக்கிறது தான் அவங்களுடைய நீண்டகால செயல் திட்டம். சமீப காலமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய இந்த பயங்கரவாத ஆதரவு போக்குக்கு எதிராக வீதிகள் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய JAAC இந்த மக்கள் இயக்கம் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து அங்கே தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 9 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
இந்த நிலையில தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரோட பிரதமராக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியினுடைய தலைவராக நவாஸ் ஷெரீப் தான் இருக்கிறாரு. இப்போ அவர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட பிரதமர் ஆனார்னா அது இந்தியாவுக்கு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். வழக்கமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட பிரதமர்களாக உள்ளூர் அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்க. 3 முறை பாகிஸ்தானோட பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் போன்ற ஒரு மூத்த தலைவர் அந்த பதவிக்கு வராரு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட பிரதமர் பதவிக்கு வரார் அப்படின்னா சர்வதேச அளவில் இந்த பிஓகே விவகாரத்திற்கு ஒரு கவனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காஷ்மீர் விவகாரம் குறித்து சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நவாஸ் ஷெரீப் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு நம்மளுடைய அதிகாரிகள் பார்க்குறாங்க. இது இந்தியாவுடைய காஷ்மீர் ஒரு இருதரப்பு பிரச்சனை அப்படின்னு நம்ம ஆணித்தரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வலுப்படுத்தக்கூடியதாக மாறலாம். நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த காலத்தில் தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் நவாஸ் ஷெரீப் தீவிர ஆர்வம் காட்டினார். இது சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு இந்தியா ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக எதிர்க்கிறோம். சிபிஎஸ்இ வழித்தடத்தினுடைய முக்கியமான பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக போகுது அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனத்தில் பார்க்கணும். 1947 கையெழுத்தான இணைப்பு ஒப்பந்தத்தின்படி ஜம்மு காஷ்மீர் அதேபோல் லடாக் முழுமையுமே இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதிகள் தான். நம்ம நாட்டோட அனுமதி இல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பில் மற்றொரு நாடு உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதுங்கிறது இந்தியாவுடைய இறையாண்மையை மீறும் செயல் அப்படின்னு நம்முடைய அதிகாரிகள் கருதுகிறாங்க. நாம் அதை அப்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். அரபிக்கடல் அமைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய குவாடர் துறைமுகத்தை சிபிஇசி வழியாக சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்குது. இது வர்த்தக துறைமுகமாக தொடங்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் சீன கடற்படை கப்பல்கள் அதேபோல் நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் அங்கே வந்து தங்கக்கூடிய இராணுவ தளமாக மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவுக்கு எரிச்சலூட்டக்கூடிய இன்னொரு விவகாரம் சீனாவுடைய முத்துமாலை கொள்கை. அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மியான்மர் இந்த நாடுகளுடைய துறைமுகங்களில் சீனா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தடத்தை பதிச்சிட்ருக்கிறாங்க. சிபிஇசி திட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னா இந்திய பெருங்கடலில் இந்தியாவை சுற்றி வளைக்கக்கூடிய சீனாவுடைய முத்துமாலை கொள்கை மேலும் வலுவடையலாம். எந்த ஒரு சர்வதேச உட்கட்டமைப்பு திட்டமோ எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்படாத சர்ச்சைக்குரிய பகுதிகளில் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் சர்வதேச விதியும் கூட. சிபிஇசி திட்டத்தினுடைய நிதி ஒதுக்கீடு, சுற்றுச்சூழல் பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் கடனுக்கான நிபந்தனைகள் குறித்து பாகிஸ்தானோ அல்லது சீனாவோ வெளிப்படையான தகவல்களை வெளியிடுறதில்லை. சீனா வழங்கக்கூடிய அதிக வட்டி, அந்த அதிக வட்டியோடு இருக்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, இந்த கடனால் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னும் கடனை அடைக்க முடியாமல் போகும்போது தன்னுடைய நிலப்பரப்பையும் சீனாவிடம் ஒப்படைக்க நேரிடும் அப்படின்னு தான் நாம் நீண்ட காலமாக எச்சரிச்சிட்ருக்கிறோம். இலங்கையினுடைய ஹம்மந்தோட்டா துறைமுகம் இருக்கு இல்லையா, அது 99 ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுச்சு. சீனாவுடைய கடன் கொள்கைக்கு அது ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம பார்க்கலாம். சீனாவோட தனிப்பட்ட நட்புறவை பாராட்டி வரக்கூடிய நவாஸ் ஷெரீப் பிஓகே வழியாக செல்லக்கூடிய சிபிஇசி திட்டங்களை விரைவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த பிஓகே இருக்கு இல்லையா, இது இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே சீனா தன்னுடைய முதலீடுகளையும் ஆதிக்கத்தையும் அதிகரிக்கிறதுங்கிறது நம்முடைய தேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமையலாம். இப்போ பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட ஆதரவை பெறவும் எப்போவுமே இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றையும் காஷ்மீர் ஆதரவு அப்படிங்கிற அட்டையும் கையில் எடுப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள், பாகிஸ்தான் அரசாங்கம் அதேபோல் இராணுவம், இந்த ரெண்டுத்துக்கும் எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. நவாஸ் ஷெரீப் அதிகாரத்துக்கு வந்தார்னா பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மீதான மக்களோட கோபத்தை திசை திருப்பத்துக்கு என்ன பண்ணுவார்னா மீண்டும் காஷ்மீர் விடுதலை அதேபோல் இந்திய எதிர்ப்பு இந்த உணர்வுகளை தூண்டிவிட முயற்சிப்பார். நவாஸ் ஷெரீஃபோட இந்த திடீர் அறிவிப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி அரசியல் வல்லுநர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய சில சுவாரஸ்யமான காரணங்களும் இருக்கின்றன. 3 முறை நாட்டோட பிரதமர் இப்போ பிராந்திய பிரதமராக வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழும். நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் பிரதமராக 3 முறை பதவி வகித்தார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ங்கிறது பாகிஸ்தான் அரசியலமைப்பின்படி ஒரு பிராந்திய நிர்வாக குழு மட்டும்தான். ஒரு நாட்டோட முன்னாள் பிரதமர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிராந்தியத்தினுடைய பிரதமராக விருப்பம் தெரிவிக்கிறது மிகவும் விசித்திரமான ஒன்று. நவாஸ் ஷெரீஃபின் அறிவிப்பில் இருக்கக்கூடிய மிக சுவாரஸ்யமான விஷயங்கிறது, எங்கள் கட்சி வெற்றி பெற்றால் தற்போதைய பாகிஸ்தான் பிரதமரும் என்னுடைய தம்பியுமான ஷெஃபா ஷெரீஃபிடம் பேசி என்ன
பிஓகேவோட பிரதமராக சொல்லுவேன் அப்படிங்கிறது தான். இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் தம்பி பிரதமராக இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியத்தின் பிரதமராக அண்ணன் நவாஸ் ஷெரீப் பதவி வகிப்பதா அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நவாஸ் ஷெரீஃபோட PMLN கட்சியும் பூட்டோவோட பாகிஸ்தான் மக்கள் கட்சியும், அதாவது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, இந்த 2 கட்சியும் கூட்டணி அமைச்சு தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் பிஓகே சட்டசபை தேர்தலில் இந்த 2 கூட்டணி கட்சிகளுமே தனித்தனியாக வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட போகிறாங்க. தற்போதைய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிரதமரான ராஜா ஃபைசல் மும்தாஜ் ரதோர் அவர் PPP கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால நவாஸ் ஷெரீப் நேரடியாகவே PPP கட்சியினுடைய பதவியை பறிக்க முயல்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பாகிஸ்தான் அரசியலில் நவாஸ் ஷெரீப் எப்போவுமே பஞ்சாப் சென்ட்ரிக் அப்படிங்கிற முத்திரையோட பார்க்கப்படுறாரு. ஆனால் இந்த பரப்புரை கூட்டத்தில் நவாஸ் ஷெரீப் என்னுடைய முன்னோர்கள் காஷ்மீர்லேருந்து புலம்பெயர்ந்தவர்கள், அதனால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்னோட 2வது தாய் வீடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பூர்வீக காஷ்மீர் அடையாளத்தை கையில் எடுத்து பரப்புரை செய்து வருகிறார். ஒரு தேசிய தலைவரே நேரில் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நிர்வாகத்தை கவனிக்க போகிறார் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குறதன் மூலமாக பிஓகே மக்களிடம் நிலவக்கூடிய பாகிஸ்தான் எதிர்ப்பு அலையை கட்டுப்படுத்தவும் கவனத்தை திசை திருப்பவும் நவாஸ் ஷெரீப் வீசிய அரசியல் பகடைக்காய் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. பிஓகே விவகாரத்தில் இந்தியாவை நிலைகுலைய செய்ய பல அரசியல் மற்றும் இராணுவ காய் நகர்த்தல்களும் எல்லைக்கு அப்பால் நடந்தாலும் இந்தியா தன்னுடைய ராஜதந்திரத்திலையும் எல்லை பாதுகாப்பிலும் தளராத வீரியத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் அதிகாரங்களை மாற்றியமைக்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சாலும், பொருளாதார வழித்தடங்கள் மூலமாக சீன கைகள் நீண்டாலும், என்ன முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய இறையாண்மையில் பிறர் தலையீட்டை சகித்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம். பூகோள வரைபடத்தில் எது நியாயமோ அதுவே இந்தியாவின் நிலைப்பாடு. அதை நிலைநாட்டுறதுல இந்தியா என்றைக்கும் பின்வாங்குவதில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.